இதை சொல்லவே கூடாது. இதை ஹார்ட்டுக்குள்ளேயே வச்சுக்கணும். நடக்கிற வரைக்கும் இது நடந்ததுக்கு அப்புறம் நம்ம இது எல்லார்கிட்டயும் ஷேர் பண்ணணும். அது வரைக்கும் யார்கிட்டயும் நான் இதை பத்தி பேசாம நான் அப்படி. விஜய் டிவி பிரியங்காவுக்கு நேற்று செகண்ட் மேரேஜ் நடந்திருக்க விஷயம் எல்லாத்துக்கும் சர்ப்ரைஸா இருந்திருக்கு. டிஜே வசி அப்படிங்கிறவங்கள தான் 2வது முறையா திருமணம் பண்ணியிருக்காங்க. மேலும் இவங்களோட திருமணம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மத்தியில ரொம்ப பிரைவேட்டா நடந்து முடிஞ்சிருக்கு. விஜய் பிரியங்காவுக்கும் பிரவீன் அப்படிங்கிறவங்களுக்கும் 2016ல மேரேஜா இருந்தது. அதை தொடர்ந்து 2022ல 2 பேரும் பிரிஞ்சிட்டாங்க. பட் எதுக்காக பிரிஞ்சாங்க அப்படின்ற ரீசனை இப்ப வரைக்கும் ஓபன் அப் பண்ணாம தான் இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம டிஜே வசி கூட 2022ல இருந்தே ஃப்ரெண்ட்ஷிப்ல இருந்திருக்காங்க. இந்த ஃப்ரெண்ட்ஷிப் நாளாக காதலா மாறிதான் இப்ப பேரண்ட்ஸோட சம்மதத்தோட திருமணமும் நடந்து முடிஞ்சிருக்கு. மேலும் பிரியங்கா மேரேஜ் பண்ணிருக்க டிஜே வசிய பத்தி சில விஷயங்கள் தெரிய வந்திருக்கு. இவரு கிளிக் 187 அப்படின்ற டிஜே கம்பெனி நடத்திட்டு வராரு. நிறைய ஃபெஸ்டிவல்ல டிஜே ஷோ பண்ணி பாப்புலர் ஆயிருக்காரு. இவர் பண்ற எல்லா இசை நிகழ்ச்சியிலையுமே பிரியங்கா நேர்ல போய் கலந்துக்கிட்டு ஜாலியா ஃபன் பண்ணிருக்காங்க. விஜய் பிரியங்காவுக்கு இப்போ 32 வயசு ஆகிறனால இல்ல 42 வயசுள்ள வசி அப்படின்றவரை மேரேஜ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பிரியங்காவோட மேரேஜ் லைஃபை பத்தி சில விஷயங்கள் சோசியல் மீடியால பேசப்பட்டுட்டு வருது. அது மட்டும் இல்லாம பிரியங்கா தன்னோட மேரேஜ் லைஃப் எப்படி அமையணும் அப்படின்றத பத்தியும் தனக்கு குழந்தை பிறக்கணும் உள்ளிட்ட பல விஷயங்களை ஓபன் அப்பா பேசியிருக்காங்க. என்னோட முதல் திருமணம் சரியா அமையல, ஆனா 2வது வரப்போற வாழ்க்கை எனக்கு ரொம்ப சிறந்ததா அமையணும்ன்ற ஆசை எனக்கு இருந்துட்டே இருக்கு. ஒருத்தர் என்ன உருகி லவ் பண்ணணும், என்ன உள்ளங்கையில வச்சு தாங்கணும், எனக்கு அம்மாவாகணுன்ற ஆசை நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போகுது. அதனால நான் நிறைய குழந்தைங்க பெற்றுக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கேன். என் வாழ்க்கையில இருந்து மூவ் ஆன் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு போற வேண்டிய நேரம் வந்துருச்சு. இப்போ நான் எல்லாத்துக்கும் ரெடி ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷனலா கண்ணீரோட விஜய் அர்ச்சனா கூட இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ஒரு இன்டர்வியூல பேசியிருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தை ஷேர் பண்ண ஃபேன்ஸ் பலருமே பிரியங்காவோட ஆசை இப்போ ஒரு வழியா சக்சஸ் ஆயிருச்சு. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே ஒரு ஆளை சூஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறமா பிரியங்காவுக்கு அவங்க ஆசைப்பட்ட மாதிரியே குழந்தை பிறக்கணும், அவங்க லைஃப்ல அவங்க எதிர்பார்த்தது எல்லாமே அவங்களுக்கு அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு பலருமே பிரியங்காவுக்கு அவங்களோட வாழ்த்துக்களை சொல்லிட்டு வராங்க.